தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்றும் துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்றும் துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. வியாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே.
நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. வியாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், மகிமையானவர், மகத்துவமானவர். உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். கேட்கிற தம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு பிரயோஜனமாய் விளங்க நீர் கிருபை அருளும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவர் இஸ்ரவேல் தேசத்திலே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேகரை சந்தித்தார். அநேகர் கர்த்தரையும் வந்து சந்திக்கிறாங்க. அப்படி கர்த்தரை சந்தித்ததிலே இங்கே ஒரு நியாயசாஸ்திரி அவன் எழுந்து நின்று கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். அவன் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, கர்த்தரை சோதிப்பதற்காக, அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடித்து அவரை குற்றவாளியாய் தீர்ப்பதற்காக, குறை சொல்லுவதற்காக, சோதிப்பதற்காக அவன் கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ கர்த்தர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நீ அறிந்திருக்கிறியே, அதில் நீ கற்றுக்கொண்டது என்ன? நீ வாசித்தது என்ன? நீ அதை தெரிந்து கொண்டது என்ன? உடனே அவன் சொல்லுவான்,
நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த சாராம்சம் அதை அவன் சொல்லுவான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்பதும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதுதான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சாராம்சம். சோதிப்பதற்காக கர்த்தரிடத்தில் அவன் கேள்வி கேட்டான். ஆனால் கர்த்தர் அவனை மெச்சிக்கொண்டார். நீ சொன்ன பதில் நிதானமாக யோசித்து சரியா நீ பதில் சொன்ன, அப்படியே செய், நீ பிழைப்பாய். 28 வாசிங்க. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய். நிதானமா யோசித்து அதை சிந்தித்து சரியான பதில் எது என்று அவன் நல்லா யூகிச்சு சொன்னான். உடனே அவசரப்பட்டு ஒரு பதிலை சொல்லலை, சிந்தித்து நிதானமாய் சரியா சொன்னான். கர்த்தர் அவனை மெச்சிக்கொண்டார். நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே நீ செய். அதை நீ செய்தேனா கட்டாயம் பிழைப்பாய். இந்த பூமியில் பிழைப்பது மாத்திரம் அல்ல, உனக்கு நித்திய வாழ்வு. அதுதான் பிழைப்பு. நீ பிழைப்பாய், நித்திய ஜீவனை நீ சுதந்தரிப்பாய். நிதானம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கர்த்தரோட பிள்ளைகளா நம்ம கர்த்தருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பேச்சு செயல் நம்முடைய காரியங்களில் ஒரு தெளிவு நிதானம் இருக்கணும். இந்த அவசரமாக பதட்டத்தில் பேசுறது செய்கிறது அதெல்லாம் சில வேளைகள் பயங்கரமான தவறாக முடிஞ்சிடும். பல நஷ்டங்கள் கஷ்டங்களில் கொண்டு போய் விட்டுரும். யோபு பக்தனை பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள். ஒரே நாளில் பிள்ளைகளை எல்லாம் இழந்தான், ஆஸ்தியை இழந்தான், அவனுக்குள்ளதெல்லாம் இழந்து சரீரத்தின் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவனுடைய சந்தோஷம் சமாதானம் அவனுடைய செழிப்பு எல்லாமே போயிருச்சு ஒரே நாளில். ஆனால் அவன் தெளிவாக இருந்தான், நிதானமாய் பேசினான். அவசரப்பட்டு அவனுடைய வார்த்தைகள் பதட்டமாக இல்லை. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தரே யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபுடைய நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து கர்த்தர் அவங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபம். என் தாசனாகிய யோபை பார்த்தீங்களா, அவன் என்னை குறித்து நிதானமாய் பேசினான். யோபு 42:7 பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் கவனிக்கிறார். நண்பர்கள் எல்லாம் கர்த்தரை பற்றி எப்படி பேசுனாங்க, யோபு கர்த்தரை குறித்து பேசும்போது அவன் எப்படி பேசுகிறான், கர்த்தர் எல்லாத்தையும் கவனித்து கேட்கிறான். நம்மையும் அப்படி தான், நம்ம பேசும்போது கவனித்து பார்க்கிறார், கேட்கிறார். நம்ம எல்லாத்துலேயும் ஒரு நிதானமாக நம்முடைய பேச்சு வார்த்தை நம்ம காரியங்கள் இருக்கணும். என் தாசனாகிய யோபை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை துன்பங்கள் மத்தியிலே, இவ்வளவு நஷ்டங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே அவன் உலகத்தில் வாழறதே ஒரு எதற்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான். இனி யாருக்காக எதற்காக அவன் வாழணும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை குறித்து நிதானமாய் பேசுகிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கட்டாயம் இந்த பூமி மேலே வந்து நிற்பார். அப்பொழுது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சையினால் அவன் அப்படியே துவண்டு போகிறான். கர்த்தரை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை.
கர்த்தரை குறித்து நிதானமாய் பேசினான் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவருடைய முடிவு என்ன? இழந்தது அனைத்தையும் தேவன் 2 மடங்கு கொடுத்தார். அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள், முந்தின குழந்தைகளை காட்டிலும் நல்ல அருமையான அழகிலும் அறிவிலும் சிறந்த நல்ல குழந்தைகளை கொடுத்தார். இழந்து போனதெல்லாம் இரட்டிப்பாய் கொடுத்தார். நிதானம். கர்த்தரால் மெச்சிக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசும்போது அவசரப்பட்டு எதையாகிலும் செய்து பேசி பல நஷ்டங்களை அடைந்திருக்கிறோமா? பல கஷ்டங்களை அடைந்திருக்கிறோமா? இழந்து போன காரியங்கள் எத்தனை எத்தனை. நிதானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிகப்பெரிய தலைவர்கள், ஜனத்துக்கும் தேவனுக்கும் மத்தியில் மத்தியஸ்தராய் மோசே, ஆரோன் என்ற தலைவர்களை பார்க்கலாம். மோசே குறித்து வேதம் சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் மோசையை போல சாந்த குணமுள்ள மனிதன் ஒருவனும் இல்லை. அவ்வளோ சாந்தமானவன். அத்தனை லட்சம் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு போன தாசர்கள் மோசேயும் ஆரோனும். இந்த மோசே ஆரோன் மிக நல்லவர்கள், தேவனுக்கு பிடித்தவர்கள். மோசே ரொம்ப சாந்த குணமுள்ளவன். ஆரோன் பேச்சு திறமை, இப்படி எல்லாமே இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க மனம் பதறிட்டாங்க, நிதானத்தை இழந்தார்கள். கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவங்க தான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நிதானத்தை இழந்ததுனால எவ்வளோ நஷ்டம் தெரியுங்களா? வனாந்தர மார்க்கத்தில் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. எல்லாத்துக்கும் ஜனங்க போராடுவாங்க மோசேக்கிட்ட. இவங்களா கலக குணம் படைத்தவர்கள். இஸ்ரவேல் ஜனம் எப்பயுமே கலகம் பண்ணுறவங்க, மோசேயை எதிர்த்து நிற்கிறவங்க, முறுமுறுக்கிறவங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க. மோசே சாந்த குணமுள்ள மனிதனாய் இருந்த போதிலும் ஒரு கட்டத்தில் அவனால் தாங்கவே முடியல. அவனுடைய மனதை மிகவும் விசனப்படுத்திட்டாங்க. மனம் பதறி பேசிட்டான். நிதானத்தை இழந்தான். நிதானத்தை இழந்து என்ன பேசலாம், எதை பேசக்கூடாது என்று நிதானிக்காமல் அவசரப்பட்டு மனம் பதறி பேசி கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. வாசிங்க என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்வலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்வலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்வலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்வலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்வலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. ஆனா அழைக்கும் போது என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு இந்த ஜனங்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு போகிறீங்க, நீங்கள் அவங்கள வழி நடத்திட்டு போகிறீங்க. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்படி தான் சொல்லி அழைத்தார். ஆனால் இந்த இடத்துல போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். வனாந்திரம், தண்ணி இல்லை, ஜனங்கள் பயங்கரமாக எதுக்குறாங்க.
கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், கன்மலையை பார்த்து நீ பேசு, அது தண்ணீர் கொடுக்கும், ஜனங்கள் தாகம் தீர்த்துக்கொள்ள முடியும். அப்படியே தேவனுடைய சமூகத்திலே இருந்து கோலை எடுத்தான். ஜனங்களை எல்லாம் அந்த கண்மலை கிட்ட எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து கண்மலையை பார்த்து பேசு என்பது கர்த்தருடைய கட்டளை. ஜனங்களை பார்த்து பேசுகிறான். வணங்காக்கழுத்துள்ள ஜனங்களே, நாங்கள் உங்களுக்கு தண்ணி தர முடியுமா? கோபத்தில் எரிச்சல்ல ஜனங்களை பார்த்து ஏசி விட்டு கண்மலையை பார்த்து 2 தரம் ஓங்கி ஓங்கி அடிச்சிட்டான். அந்த ஜனங்கள் மத்தியிலே, சபையின் மத்தியிலே கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டியவர்கள் மோசேயும் ஆரோனும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கலை. நாங்கள் எப்படி உங்களுக்கு தண்ணி தர முடியும் என்று கோபத்தில் அவர்களை பேசிவிட்டு கண்மலையை பார்த்து அடித்தான். ஆனாலும் கர்த்தர் தண்ணீர் கொடுத்தார், ஜனங்கள் தாகம் தீர்த்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஜனங்களை கூட்டிக்கிட்டு நீ கானான் போவாய், பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு போவாய் என்று நான் சொன்னேன். ஆனால் போக முடியாது, உங்களை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். சங்கீதக்காரன் அது ரொம்பவே தெளிவாக எழுதுவான். சங்கீதம் 106, 32, 33 வசனத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்கும். வசிங்க. மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். கர்த்தருக்கு கடும் கோபத்தை மூட்டினார்கள் ஜனங்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே ஜனங்கள் ரொம்பவே அவனுக்கு எதிர்த்து நின்று அவனுடைய ஆவியில ஒரு விசனம் அப்படி கலங்கி போயிட்டான். ஆவியிலே அவனுக்கு ஒரு விசனத்தை உண்டாக்கினதினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். பேசத்தகாத வார்த்தை. கண்மலையை பார்த்து பேசு என்றால் ஜனங்களை பார்த்து கோபத்தில் பேசிட்டான். மனம் பதறி பேசிட்டான். மனம் பதறி பேசினதுனால மோசேயுக்கும் பொல்லாப்பு நேரிட்டது. ஆனால் அவன் யார்? என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இந்த பூமியிலெங்கும் மோசேயை போல சாந்த குணமுள்ள மனிதன் ஒரு மணிமே இல்லை. அவ்வளவு சாந்தமானவன், பொறுமையானவன், சகிப்புத்தன்மை, அவ்வளோ நல்ல மனிதன். அவனுடைய ஆவியை, மனதை व्यसनப்படுத்தின உடனே என்ன பேச ஏது பேச என்று தெரியாமல் மனம் பதறி பேசிவிட்டான். ஆகவே கர்த்தர் சொன்னார், என்னைய பரிசுத்தப்படுத்த வேண்டிய இடத்துல, எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய இடத்துல, என்னை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் என்னைய மகிமைப்படுத்தலை. ஆகவே உன்னை நான் எடுத்துக்கிறவேன்னு சொல்லிட்டார். என்னாகம 27ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் பார்த்தா மோசையை வர சொல்லிட்டான். நெபோ மலைக்கு மேலே வா, உன்னை நான் எடுத்துக்க போகிறேன். வசிங்க 12 பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். மேலே ஏறி பார். அந்த மலையிலிருந்து பார்த்தா, அந்த நெபோ மலையிலிருந்து பார்த்தா இஸ்ரேல் தேசம் ஃபுல்லாக தெரியும். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு சுற்றுப்பயணமாக போகிறவங்க, டூர் போகிறவங்களுக்கு அந்த இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க. ஜோர்டான் கண்ட்ரியில் அங்கிருந்து மலை மேலேருந்து பார்த்தா இஸ்ரேல் தேசம் முழுவதும் தெரியும், முழுவதும் தெரியும். இதை பார், ஆனால் நீ அங்கே போக மாட்ட. அவன் கெஞ்சுவான், அந்த பேச்சை விட்டுருன்னு சொல்லிட்டார். அப்படியே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். உபாகமம் 34:5 பார்த்தார். கர்த்தர் சொன்னபடியே உன் ஜனத்தாரோடு, உன்னுடைய ஜனத்தாரோடு நீயும் சேர்ப்பிக்கப்படுவாய் என்று கர்த்தர் அந்த இடத்துல அவனை எடுத்துக்கொண்டார். அவன் மரித்து விட்டான். ஆரோனை போல நீயும் எடுத்துக்கொள்ளப்படுவாய், மரிச்சிருவ, ஜனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்படுவ. ஆரோனுக்கும் அதே தான் சொன்னார். அந்த கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்திலே பேசாமல் ஜனங்கள் மத்தியிலே கண்மலையை அடித்ததினால்
ஆரோனுக்கும் அதே நிலைமை. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23, 24 ரெண்டையும் வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயுக்கு சொன்னது போலயே தான் ஆரோனுக்கு சொல்லுவார். வாசிங்க. ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே, ஓரேப் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான், ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்ப்பிக்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. ஆரோனும் பிரவேசிக்க மாட்டான். ஓர் என்ற மலையில அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். 29 பார்க்கலாம். 29 அதே சாப்டர்ல ஆரோன் மரித்து விட்டான், தன் ஜனத்தாரோடே சேர்ப்பிக்கப்பட்டான். பிதாக்கள் அவங்க இதுல சேர்ப்பிக்கப்பட்டான், மரிச்சிட்டான். இவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள், எத்தனை நல்லவர்கள், தேவனுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள், ஜனங்களை வனாந்தர மார்க்கமாய் அத்தனை அற்புதங்களோடு வழிநடத்தி சென்றவர்கள். எகிப்திலும் 10 விதமான அற்புதங்களை, ஜனங்களுக்கு அற்புதம், எகிப்தியருக்கு வாதை. பெரிய 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 அற்புதங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்தார். இவ்வளோ பெரிய தாசர்கள், ஜனத்துக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர்கள் பழைய ஏற்பாட்டில். இவர்களுக்கே இந்த நிலைமை, நிதானத்தை இழந்த ஒரு குறை. நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு மனம் பதறி செய்யக்கூடிய காரியங்கள், மனம் பதறி பேசக்கூடிய காரியங்கள் இவ்வளோ பெரிய நஷ்டம். பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். தேவன் நமக்கும் பரம கானானை வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஒரு எச்சரிக்கை தான். பரம கானான் இன்றைக்கு நமக்கு தேவன் நம்மை அங்கே அழைச்சிருக்கிறார். நாம் இந்த பூமியில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய பேச்சு, வார்த்தை, செயல்கள், கிரியை எல்லாத்துலேயும் நம்ம அவசரப்பட்டு மனம் பதறி பேசுகிற காரியங்கள், மனம் பதறி செய்யக்கூடிய காரியங்களில் உலக பிரகாரமான நஷ்டங்கள் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் பரலோகத்தையே இழந்தால், கானான் தேசத்தை இழந்தது போல தாசர்கள் இன்றைக்கு நம்ம பரம கானானை இழந்து போகக்கூடாது. ஆகவே தான் இவைகளெல்லாம் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த மனம் பதறி பேசுகிறாங்களே, உங்களை நம்பவே நம்பாதீங்க. மனம் பதறுகிறவனை நம்பாத. நிதானமாக நடக்கிறாங்க, நிதானமாக பேசுகிறாங்களா, அவங்கள நம்பு அப்படின்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 29:20 அவங்கள நம்ப வேண்டாம். அதுபோல் நீதிமொழிகள் 21:5 பார்க்கும்போது இந்த நிதானத்தை இழந்து மனம் பதறி பேசுகிறாங்களே, அவங்க வாழ்க்கையில் தரித்திரம்தான் வருமா, ஒன்றும் தங்காது, வரக்கூடிய ஆசீர்வாதம் கூட நிலைக்காது. ஏன்னா வாய்ப்பதறி பேசக்கூடிய பேச்சுக்கள், மனம் பதறி செய்யக்கூடிய சில காரியங்கள், அவசரப்பட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்போம், அவசரப்பட்டுட்டேன், அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது, நான் அப்படி நாங்கள் போயிருக்கக்கூடாது, அதை நான் செய்திருக்கக்கூடாது, என்னால் தான் அப்படின்னு அதுக்கு பிறகு நம்ம ஃபீல் பண்ணினாலும் நடந்து முடிஞ்சது தான். ஆகவே மனம் பதறுகிறவன் தரித்திரனாவான், மனம் பதறுகிறவனை நம்பாதே என்று வேதம் சொல்லுது. இந்த மோசே மாத்திரமல்ல, வேதத்தில் பெரிய பெரிய ஆட்கள் நிதானத்தை இழந்து மேன்மையை அதனால் இழந்து போயிட்டாங்க. நிதானம் இல்லைன்னா அவர்களுடைய மேன்மை போயிடும். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் காலத்துக்கு பின்பு ராஜாக்கள் அரசாண்டாங்க. ராஜாக்களில் முதல் ராஜா சவுல் ராஜா. எல்லா ஜனங்களிலும் அவன் நல்ல வளர்த்தி உயரமானவன், ராஜாவுக்குரிய எல்லா அந்தஸ்தும் இருக்குது, ராஜகுலம் அல்ல. கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணினார். சவுலை இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக அவனை தெரிந்தெடுத்தார். தேவனுடைய சித்தம் அவனை என்றென்றைக்கும் அவனும் அவன் சந்ததியும்
இஸ்ரவேலை அரசாளணும் அப்படின்னு தேவசித்தம். ஏன்னா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கும் பொழுது, என்றென்றைக்கும் உன்னுடைய ராஜாங்கம் நிலைத்திருக்கும். அது தேவன் அதான் அவர் எண்ணி இருந்தார். அது அவரோட பிளானே அதுதான். ஆனால் இப்போ அது நடக்காது. ஏன்? என்னவாம்? இவனும் ஒரு நிதானத்தை இழந்து மனம் பதறி ஒரு காரியத்தை செய்துட்டான். பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. கடற்கரை மணலத்தனையாய் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. சாமுவேல் சொல்லியிருந்தாரு, 7 நாள் எனக்காக காத்துரு, நான் வந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தி நம்ம அதுக்கு பிறகு யுத்தத்தை தொடங்கலாம். அந்த காலத்தில் அப்படி தான் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிச்சுக்கிட்டு தான் அவங்க எந்த ஒரு காரியம் செய்வாங்க. யுத்தத்துக்கு போவதும் அப்படித்தான். ஆனால் சாமுவேல் 7 நாள் காத்திரு என்று சொல்லிட்டு போனான். இவன் 7 நாளும் காத்திருந்து சாமுவேலும் வரல, அதுவும் டிலே ஆயிடுச்சு. இங்கே பெலிஸ்தியர் கடற்கரை மணலத்தனையாய் வந்து குவிஞ்சிருக்கிறத ஜனங்கள் பார்த்ததும் பயப்படுறாங்க. எல்லாம் கெபிகளுக்கும் கண்மலை சந்துகளுக்கும் அங்கங்கே போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்படுறாங்க. இராணுவமும் பயப்பட்டது, சவுலோடு இருக்கிற ஆட்களும் பயப்பட்டாங்க, பயந்து நடுங்கினார்களாம். வசிக்கலாம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தினை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். ஜனங்கள்லாம் பயந்து அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நிலைமை ரொம்ப படுமோசமாயிருச்சு. சவுலோடு இருக்கிற ஆட்களும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. சாமுவேல் வந்துட்டா பரவாயில்ல, பலிகளை நம்ம தேவனுக்கு ஏறெடுத்து யுத்தத்தை நம்ம நடத்திடலாமே என்று காத்திருந்தால் சவுலையும் காணல. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு இடுக்கம். அவன் ரொம்பவே குழம்பி போயிட்டான். இப்போ என்ன செய்வது என்று அப்படியே பதட்டத்தில் மனம் பதறி சாமுவேல் செய்யக்கூடிய காரியத்தை சவுல் செய்தான். வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். போதும், சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, இன்னும் நம்ம காத்திருக்க முடியாது என்று அவசரப்பட்டுட்டான். சர்வாங்க தகனபலியும் சமாதான பலிகளையும் அவன் ஏறெடுத்த உடனேயே சாமுவேல் வந்துட்டான். சாமுவேல் சொன்னான், என்ன செய்தீர்? புத்தீனமாய் செய்து விட்டீர். ஏன்னா இது ராஜாக்களுடைய வேலை அல்ல. ராஜாக்கள் நியாயம் தீர்க்கணும், ஜனங்களை வழிநடத்திக்கிட்டு போகணும். ஆசாரியர்கள் அதற்கென்றே அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்க தான் கர்த்தருக்குரிய காரியத்தை ஏறெடுக்கணும். சர்வாங்க தகன பலி செலுத்துகிறது, சமாதான பலிகளை ஏறெடுக்கிறது, தூபவர்க்கம் ஏறெடுக்கிறது, இதெல்லாம் ஆசாரியர்களுக்குரியது. இதை போல உசியா ராஜா, உசியா என்ன செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். அவன் எடுத்த காரியங்கள், அவன் செய்த காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க செய்தார். ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்த உடனே அவனுக்கு ஒரு துணிகரம் வந்துச்சு. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு தூப வர்க்கத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தான்.
உடனே ஆசாரியர்கள் சொன்னாங்க, ராஜாவே, இது உமக்கு லபிக்காது, இது உமக்கு அது ஏற்ற காரியம் அல்ல. ஆசாரியர்கள் தூப வர்க்கத்தையும் பலிகளையும் ஏறெடுக்க அதற்கென்றே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதற்கென்றே பிரித்தெடுக்கப்பட்டவங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களுக்கே உரியது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். உடனே அவன் தூப வர்க்கத்தை கையில பிடித்து கொண்டு மிகுந்த கோபத்தோடு ஆசாரியர்களை பார்த்தான். உடனேயே குஷ்டரோகியானான். அவனுடைய நெற்றியில குஷ்டம் வந்தது. ராஜாக்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று பழைய ஏற்பாட்டில் தனித்தனியாக இருந்தது. இப்போ சவுல் செய்துட்டான். சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை, சாமுவேல் ஆசாரியன், சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் செய்துட்டான். அதனால சாமுவேல் சொன்னார், மதீனமாக செய்துட்டீங்க, மற்றபடி கர்த்தர் உமக்கு இந்த ராஜாங்கத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கு தான் அவர் எண்ணி இருந்தார். உம்முடைய ராஜாங்கம் நிலைக்கும். ஆனால் இந்த மனப்பதறி செய்ததுனால, நிதானத்தை இழந்து போனதுனால உமது ராஜாங்கம் உமக்கு இல்லை, உம்மை விட்டு தாண்டி போய் விட்டது. அவருக்கு சித்தமான ஒருவனுக்கு உன்னுடைய ராஜாங்கத்தை கொடுத்து விட்டார் என்று அங்கே சொன்னார். 13-14 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய பிளான் என்றைக்கும் சவுலும் அவனுடைய வம்சம், அவனுடைய சந்ததி, அவங்க தான் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தையும் ஆட்சி புரிய வேண்டும், ராஜாங்கம் அவங்களுக்குத்தான் என்று தேவன் நினைத்து வைத்திருந்தார். அது தேவனோட சித்தம். ஆனால் அந்த நிதானத்தை இழந்ததுனால அவன் ராஜ்ய பாரம் அவனை விட்டு தாண்டி போய் விட்டது. அவனுடைய வம்சத்துக்கே அது இல்லாம போகுது. வாசிங்க. இப்போது உம்முடைய ராஜ்ய பாரம் நிலைத்திருக்காது. ராஜ்ய பாரம் நிலைக்காது. உன்னுடைய ராஜ்ய பாரம் நிலைக்காது. ஏன்? தேவ சித்தம் என்ன? ஆனால் இவனுக்கு நடந்தது என்ன? இவன் செய்த தவறு என்ன? நிதானத்தை இழந்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்னதான் நடந்தாலும் கர்த்தரை அறியாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. எது நடந்தாலும் எல்லாமே தேவனுக்கு சித்தமானது தான் நடக்கும். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அது நமக்கு நல்லது. கர்த்தருக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஆசாரியன், தேவ ஊழியர்கள், அவங்க செய்ய வேண்டியது அவங்க தான் செய்வாங்க. நாம் இன்னைக்கு அவங்களோட காரியத்தை நம்ம செய்து நம்ம காரியத்தை துவங்கிட முடியாது. சவுல் அவசரப்பட்டதுனால ராஜாங்கமே போய்விட்டது. இந்த நிதானத்தை இழந்து போகிறது நம்முடைய பார்வையிட பெரிய பாவமாக தோணாது. அவசரப்பட்டு நம்ம ஒன்று செய்துட்டோம், அது ஒரு தப்பு தான் அப்படியே நமக்கு அது அற்பமாக தான் தோணுது. ஆனால் எவ்வளோ பெரிய நஷ்டம்! மோசேயுக்கும் ஆரோனுக்கும் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் கிடைக்காமலே போய்விட்டது. சவுல் ராஜா, அவனும் அவனுடைய வம்சமும் தான் இஸ்ரவேலை அரசாள வேண்டும் என்று தேவனோட சித்தம். ஆனால் ராஜ்ய பாரம் அவனை விட்டு தாண்டி போய்விட்டது. கர்த்தர் தமக்கு சித்தமான ஒருவனுக்கு அதை கொடுத்து விட்டார் என்று தாவீதை எழுப்புவதற்கு முன்னமே சாமுவேல் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்றார். அவருக்கு பிரியமான ஒருவனுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்து விட்டார் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அப்ப நிதானம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் நம்ம அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. கொஞ்சம் நிதானித்து யோசித்து கர்த்தருடைய பாதத்தில் வைத்து கர்த்தருடைய ஆலோசனை. அவர் என்ன சொல்றாரு?
கர்த்தர் இதுக்கு ஆமீன் சொல்கிறாரா? சரி என்று சொல்லுகிறாரா? இல்லை வேண்டான்னு சொல்கிறாரா என்று கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு மனம் பதறி நம்ம பேசுறது செய்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நஷ்டங்கள். ராஜ்யபாரமே போச்சு, கானான் தேசமே போய்விட்டது. அப்படி நம்ம பரலோகத்தை இழந்துடக்கூடாது. நித்திய ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நம்ம அதை இழந்து போயிடக்கூடாது. ஆகவே எதையுமே சிந்தித்து நம்ம செயல்படுறது நம்முடைய வாழ்வுக்கு அது ஆசீர்வாதம். தேவனுடைய சித்தமும் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு மனிதனை பார்க்கலாம். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை தெரிந்து கொண்டார். அவன்தான் அப்போஸ்தலர்களில் சீனியர், அவன்தான் முதன்மையானவன். தூண்களாய் எண்ணப்பட்டவர்களில் அவன் ஒருவன். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களெல்லாம் தூண்களாய் எண்ணப்பட்டவர்கள், சபைக்கு தூண்கள். அதில் பேதுரு தான் முந்தினவன். தேவன் பேதுருவை கொண்டுதான் சபையை கட்டி எழுப்பினார். இந்த உலகத்தில் சபை கட்டி எழுப்பப்பட்டது. நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்படி சொன்னார் தேவன். பேதுருவை மேன்மையான நோக்கத்துக்காக, அவருடைய ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்காக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் நிருபங்களை எல்லாம் வாசிக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, நிருபங்களை எல்லாம் வாசித்து கொண்டு போகும் பொழுது, பேதுருவுக்கு 2 நிருபம், 1 பேதுரு 2 பேதுரு, ஒரு சில பேப்பர்ஸ் தான், பேஜ் தான். ஆனால் பவுல் அவனை முந்திக் கொண்டு போனது போல தோணும். புதிய ஏற்பாட்டில் அதிகமான புத்தகங்கள் பவுலால் எழுதப்பட்டது. ரோமர், கொருந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், தெசலோனிக்கியர், கொலோசி, இப்படி எல்லாம் நிறைய புஸ்தகங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு, பவுலுடைய ஊழியம் அதிகமாக இடம் பெற்றிருக்கிறது. எப்படி பவுல் முன்னுக்கு வந்தான்? தேவனுடைய நோக்கம் பேதுருடைய வாழ்வில் நிறைவேறவில்லை. இந்த முதன்மையான ஸ்தானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் பேதுரு தான். ஆனால் பவுலை தேவன் வைத்து விட்டார். ஆதாமை தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அவன் அடிபட்டு போயிட்டான். அதுக்கு பதிலாக ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டான். ஏவாளுக்கு பதிலாக சாராளை தெரிந்து கொண்டான். அப்படியே பேதுருவுக்கு பதிலாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் முந்தி வந்துகிட்டு இருக்கிறார். ஏனென்றால் இவன் மனம் பதறி பேசுகிறவன், நிதானத்தை இழந்தவன். அநேக சந்தர்ப்பத்தில் நிதானத்தை இழந்துட்டான். அதனால மேன்மையான ஸ்தானத்தை இழந்து விட்டான். சிலுவையின் மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சீஷர்கள் அவர்களை அழைத்து அவர் சொன்ன எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் ஆவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்வார்கள். ஆனால் 3ஆம் நாள் மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருப்பார் என்று தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து சீஷர்களுக்கு பலமுறை ஆண்டவர் சொன்னார். இப்பயும் கடைசியாக சொல்றார். அப்படி சொல்லும் போது மற்ற சீஷர்கள் எல்லாரும் அதை அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு நிதானத்தை இழந்தவன், அவசரப்படுவான். ரொம்ப அவசரப்பட்டு எதையும் பேசுவான். அவனை முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. முந்திரி பழம், கேஷ்நட் இருக்கே, முந்திரி பழம் கொட்டை தான் முதல்ல இருக்கும், பழம் பிறகு தான் வரும். கொட்டை தான் முதல்ல வரும். அதுக்குள்ளே இவர் முதல்ல நிற்பார். கர்த்தர் இப்போ பேசின உடனே இவன் பதில் சொல்லலாம். அவரை அப்படியே கையை பிடிச்சி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமா? இது நல்லாவா இருக்குது? நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம்
பேசுறது நல்லதல்ல என்று கடிந்து கொள்ள தொடங்கி விட்டானாம். இயேசு யார்? இவன் யார்? வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 to 33 வரைக்கும். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமுறை சொன்னவர் இப்பயும் அவர் சொல்லுகிறார். இதை கேட்டவுடன் மற்றவங்களாம் பேசாம பேதுரு என்ன செய்தான்? இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இவர் தேவன் மனுக்குலத்தை மீட்க மனுஷ உருவில வந்தார். மனுஷகுமாரனாய் வந்தார். நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார். இவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன். அவரை அற்பமான இந்த மனிதன் கையை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் வெளியே அப்படி தூரத்தில் கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் கடிந்து கொள்ள தொடங்கினார். உடனே அவர் என்ன பதில் சொன்னாரு? அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய், எனக்கு பின்னால போ சாத்தானே என்றார். அப்படியே பிசாசு பின்னால் போயிடுச்சு. சாத்தான் தான் ஏவி இருக்கிறான். நிதானத்தை இழக்க வைக்கிச்சு. மனம் பதறி பேசுகிறது. அதுவும் சாத்தானுடைய செயல், பிசாசுடைய செயல். பிசாசு தான் என்னை வஞ்சித்திருச்சு போல, நான் இந்த மாதிரி பேசிட்டேன், இந்த மாதிரி செய்துட்டேன் அப்படின்னு அநேகர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்படிதான் இன்னொரு முறை சொல்லுவான், ஆண்டவரே, நான் காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன். இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லுறது? நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாலே சாத்தான் விளைவிக்கிறதுக்கு பல காரியங்களை செய்வான். நான் நிற்கிறேன், நான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சோதனைகள் வருதான். ஏதோ கர்த்தரோட கிருபையினால் நான் நிற்கிறேன், கர்த்தர் தம்முடைய கிருபையா என்னை நிலைநாட்டுவார் என்று சொல்லுறதுக்கும் நான் நிற்கிறேன் என்று சொல்லுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் சொன்னான், என்ன சொன்னான்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 33-34. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் ஜெயில போட்டாலும் சாவிலும் மரணமே நேரிட்டாலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ரெடியா இருக்கிறேன் உங்களை பின்பற்றி வருவதற்கு. அது எனக்கு சிறையாக இருந்தாலும் சரி, எனக்கு அது சாவாக இருந்தாலும் சரி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ தான் கர்த்தர் சொல்வார், டே இன்றைக்கு சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய். இன்றைக்கு நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய். அப்படின்னு நம்ம இன்னைக்கு செய்ய போகிற காரியத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்தினா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கலாம். தெரியாமல் தானே விழுந்து போகிறோம். இப்படிப்பட்ட தப்பு உன் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா பேசாமல் கதவை போயிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். கர்த்தர் சொல்லிட்டாரு, இன்றைக்கு உனக்கு இது நடக்க போகுது. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக அவன் இருக்கணும். ஆனால் அப்படியே நடந்தது. காவலாக இருந்தாலும் சாவாக இருந்தாலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னவன் அது நிதானத்தை இழந்து தான் சொன்னான். அவனால் நிற்க முடியாது. கர்த்தர் நிறுத்தினால்தான். நம்ம எல்லாரையுமே கர்த்தர் நிறுத்தினால்தான். மனம் பதறி அவன் சொன்னான். நடந்தது என்ன? மார்க்கு 14ஆம் அதிகாரம் 66 to 72 வரைக்கும் பார்த்தா 3 தரமும் மறுதல், 3 தரம் மறுதளிப்பான். கடைசியில் சபிக்கிறான் இயேசுவை அறியேன் என்று சத்தியம் கூட பண்றான். வாசிங்க பார்க்கலாம் 66 to 72 வரைக்கும். 14 தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து நீயும் நசரேயனாகிய இயேசுவோட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். வெளியே வாசல் நீ சொல்லக்கூடியவர் எனக்கு தெரியாது, இயேசுவோடு நீ கூட இருந்தாய், நான் பார்த்தேன்,
இல்லை நீ சொல்லற ஆள் வேற, நான் இல்ல என்று மறுதளித்தான். அடுத்து 2ஆம் தரம் வாசிங்க. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதளித்தான். 2ஆம் தரமும் மறுதளிக்கிறான். ஐயோ, கத்த சொன்னாரே, நம்ம மறுதளிக்கிறமே, பேசாம வாயை மூடிக்கிட்டு அவன் சொன்னா சொல்லிட்டு போகட்டும், பேசாம இருக்கலாம் என்று அதை சகித்து கொண்டு அவனால் இருக்க முடியல. வாய் பேசாமலே இருக்க முடியல. இவன் மாதிரி பேசி 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 பதிலுக்கு பதில் சொல்லி சொல்லி, ஒரு கேள்விக்கு 10 பதில் சொல்லி, ஒரு பேச்சுக்கு அவன் அந்த பேசி அதே பழக்கம். எதையும் சகித்து கொள்ள முடியலை, பொறுத்து கொள்ள முடியலை. 2ஆம் தரமும் மறுதளிக்கிறான். அடுத்து 3ஆம் தரம். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்து இருக்கிறது என்றார்கள். பேசாம இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இவன் பேசுறத வச்சுதான் இவனும் கலிலேயன். பேச்சு காட்டி கொடுத்துருச்சு. இவன் பேசாம இருந்திருந்தா அந்த முதல் காரியத்தோட முடிஞ்சிருக்கும். இவன் பேசுறான், மறுதளிக்கிறான். எனக்கு தெரியாது தெரியாது என்று மறுதளித்த உடனே வாய் பேசுனதுனால மாட்டிக்கிட்டான். மனப்பதறி பேசுகிறனால பாருங்க, உடனே அவன் என்ன பண்ணுறான், இவங்க நம்பணுமே இவனும் கலிலேயன் தான், இயேசுவோடு கூட இருந்தவன் தான் என்று அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், இல்லை நான் இல்லை. அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் அந்த இயேசு கிறிஸ்துவை சபித்து சத்தியம் பண்றான். அப்பயாவது நம்புவாங்கன்னு ஆண்டவராய் இயேசு கடந்து போகிறார். அப்படியே அவனை ஏறிட்டு பார்க்கிறார். அவன் அப்படியே மனம் கசந்து அழுவான். நீங்க சொன்னபடியே நான் செய்துட்டேன், மனம் பதறி நான் பேசிட்டேன், என் வாழ்க்கையில் நிதானத்தை இழந்து போயிட்டேன், நிதானம் இல்லை என்று மனக்கசந்து அழுவான். தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து அவனுக்கு பதிலாக கர்த்தர் பவுலை கொண்டு வந்தார். அவன் கர்த்தரை குறித்தே தான் மேன்மை பாராட்டுவான். சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று முதலிடம் கர்த்தருக்கு தான். எல்லாத்துக்கும் முதலிடம். சபைக்கு எழுதுவார், அவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வின் தலைவர், அவரே நமக்கு முதல்வர் என்று கொலோசு சபைக்கு எழுதுவான். முதலிடம் கொடுத்தான். கர்த்தர் அவனை பெருமைப்படுத்தினார், புகழ்ச்சியாய் இருக்கிறான். இன்னைக்கு ஒரு பிரசங்கம்னு சொன்னால் பவுல்ங்கிற வார்த்தை வராமல் ஒரு பிரசங்கம் இருக்காது. நான் நிருபங்கள் எல்லாம் அவனோடது தான். நிதானம், குடும்ப வாழ்விலே நிதானம் தேவை. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அந்த பேச்சு வார்த்தை உரையாடல் வீட்டுக்குள்ளே நிதானம் இருக்கணும். இல்லைனா சண்டை சச்சரவு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கடைசியில் விவாகரத்து அப்படியாயிரும். சபைக்குள்ள ஊழியர்களுக்கு நிதானம் தேவை. சபை மக்களிடத்தில் நிதானம் இருக்கணும், இல்லைனா ஆத்துமாக்களை நம்ம இழந்து போவோம். ஏன்னா தேவன் கொடுத்த சுதந்திரம், அதை நிதானத்தை இழந்து இருமாப்பாய் ஆளக்கூடாது. வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் பேதுருவே எழுதுவார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காய் அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு எதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். பார்த்தீங்களா, பேதுரு நல்லாவே பாடுபட்டுட்டார். அதனால சபைக்கு புத்தி சொல்லுகிறார், ஜனத்துக்கு புத்தி சொல்லுகிறார். அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட தேவன் தந்த மந்தை சபை, அதை நம்ம இருமாப்பாய் ஆளுகை செய்யக்கூடாது. ஊழியர்கள் நிதானமாக அன்பாக பாசமாக ஜனங்களிடத்தில் நடந்து கொள்ளணும். குற்றங்கள் குறைகள் இருக்கும், அதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து. அதிகாரமாக இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது ஜனங்கள் இடறுவாங்க. அவங்களே பல பிரச்சனை பல துன்பத்தில் அடிபட்டு தான் சபைக்கு வராங்க, ஒரு ஆறுதலுக்காக வராங்க, சமாதானத்தை பெறுவதற்கு வராங்க. இங்கேயும் சாட்டை வேற வச்சு அடிக்கிற மாதிரி
இருமாப்பாய் நம்ம சுதந்திரத்தை இன்னைக்கு மேய்ச்சா அது நல்லதல்ல. மந்தைக்கு மாதிரியாக இருங்க, சபைக்கு மாதிரியாக இருங்க என்று ஊழியர்களுக்கு தேவன் அப்போ இவர் பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே மந்தைக்கு மாதிரியாக தான் இருக்கணுமே தவிர சுதந்திரம், தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் சுதந்திரமாய் தந்திருக்காது. கர்த்தருடைய சுதந்திரம், சபை மக்கள் கர்த்தருடைய சுதந்திரம், அதை இருமாப்பாய் ஆளக்கூடாது. நமக்கு நிதான தேவை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர்கள், அருமையான தேவதாசர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நமக்கு நிதானம் நமக்கு இருந்தால் தான் ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம மனம் பதறி பேசும் பொழுது நம்ம ஊழியத்தையும் ஜனங்களையும் தேவனுடைய சுதந்திரத்தை இழந்து போகக்கூடும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு மெச்சிக்கொண்ட ஒரு காரியம், நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய், நீ பிழைப்பாய். நிதானமாக சொன்ன, அதனால நீ பிழைப்பாய். இம்மையிலும் மறுமையிலும் ஒரு நித்திய வாழ்வு. இம்மைக்குரிய வாழ்வு ஓட்டம் முடிஞ்சதும் நித்திய வாழ்வு, பிழைப்பாய். யோபு பக்தன் அந்த நிதானமாய் கத்தர, அத்தனை துன்பத்தின் நடுவிலும் கத்தரை குறித்து அவன் நிதானமாய் பேசினதுனால தான் இழந்து போனதை 2 மடங்கு அவன் பெற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட நிதானம் என்பது ரொம்ப அவசியம். அதனால தான் வேதத்தில் தேவன் நமக்கு இதை எழுதி வைத்திருக்கிறார். நமக்காகவே மனம் பதறி பேசக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய செயல்கள், அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து யோசித்து நம்ம செய்தோமானால் நம்முடைய குடும்ப வாழ்வும் சரி, நம்முடைய ஊழியமும் சரி, நம்முடைய அலுவல்கள் எதுவாய் இருந்தாலும் சரி, அது நமக்கு நன்மையாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாய் அமையும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்கள் வாழ்விலே காணக்கூடிய இந்த குறைகளை உணர்த்தினீரே ஆண்டவரே. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே, வேதத்தின் மூலம்தான் நாங்கள் நிதானத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் நீதியும் நியாயத்தையும் நிதானத்தையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நிதானத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேதத்தை அறிந்தாலே போதும். ஆமாண்டவரே, எங்களுக்காக நீர் எழுதி வைத்திருக்கிறீர். பெரிய பெரிய தாசர்கள், பக்தர்கள் ஆண்டவரே, மேன்மையான காரியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் நிதானம் இல்லாதபடியினால் பெரிய நஷ்டத்தை அடைந்தார்கள். மோசே, ஆரோன் கானான் தேசத்தை இழந்தார்கள். சவுல் ராஜா ராஜ்ய பாரத்தை இழந்தான். பேதுரு மேன்மையை இழந்தான். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகளை நாங்கள் அடைந்து கொள்ள உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேறுவதற்கு ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஒரு நிதானம், சிந்தித்து நாங்கள் செயல்பட, பேச நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு மகிமை மகிமை. இந்த வேளையிலே எங்கள் குறைபாடுகளை உணர்த்தினீரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இதை கேட்ட தம்முடைய மக்களை ஆசீர்வதிங்க. உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.